Hello friends, welcome to Fantasy Gorutham YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் ஆன்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க இருக்கிற 6வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா KKR vs ராஜஸ்தான் ராயல்ஸ், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி மார்ச் நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் பரஸ்பர கிரிக்கெட் ஸ்டேடியம் கவுஹாத்தில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த கவுஹாத்தியோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஸோ இந்த பிச்சு ஆஸ் யூஸ்வல் இப்போ ரீசெண்டாக இருக்கிற எல்லா வெனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங்க்கு ஃபேவரபிளான வெனு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி ஒரு ஹை ஸ்கோர் வெனுவாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 5 மேட்சை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எல்லாமே ஒரு ஹை ஸ்கோர் வெனு தான், லோ ஸ்கோர் வெனுனே சொல்ல முடியாது, எல்லாம் ஹை ஸ்கோராக தான் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ல ஃபுல் அண்ட் பேட்டிங்க்கு ஃபேவராகவே கொண்டு வராங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ஸ்டார்ட் அப் மேட்ச் போனால் லாஸ்ட் சீசன்ல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்டார்ட் அப்ல ஃபுல்லாக பேட்டிங் ஃபேவராக வந்துருந்துச்சு. ஸோ இந்த சீசன்லையும் பேட்டிங்க்கு ஃபேவராக ஸ்டார்ட் அப்ல வந்து கொடுக்குறாங்க. இந்த வெனுவோட பிச் ரிப்போர்ட் ஆக்சுவல் பழைய ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான வெனு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுல டாஸை வின் பண்ற டீம் ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங்கை சூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் ஸ்மால் கூட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க டோல்டோக்ல பிளேயர்ஸா இருக்கட்டும், அல்ல கேப்டன் வைஸ் ஆப்ஷன் ஆகட்டும், சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆப்ல பாப் ஆப்ஷன்ல நாங்க போற டீம் அதே வின்னிங்ஸ் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு நம்ம கொடுக்குற ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கஷன்ல லிங்க் இருக்கு. பாருதா நீங்க நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றதுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். நிறைய ஃப்ரீ கிவ்வேஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கிராண்ட் லீக் அமௌண்ட் 6 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎல் மேட்சுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட் அண்ட் சீரீஸ் லீட் ரிப்போர்ட் ரெண்டு விதமா வந்து கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட்ல மொதல் 3 பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் மஹேந்திரா தார், செகண்ட் பிரைஸ் மஹேந்திரா 3XO காரு, 3வது பிரைஸ் BMW 310 RR வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த 5 பிரைஸ் வந்து பார்ப்போம். 4வது பிரைஸ் ராயல் என்ஃபீல்டு, 5வது பிரைஸ் ஆக்டிவா பைக், 6ல இருந்து 10 பேருக்கு iPhone 16. கிட்டத்தட்ட மொதல் 10 பிரைஸ் நல்ல ஒரு ஒர்த்தமான பிரைஸ், நல்ல ஒரு வேல்யூபான பிரைஸா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடைசி 550 பேர் வரைக்கும் இவங்க பிரைஸஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்ட்ல. ஸோ இந்த மறக்காம நம்ம எக்ஸலோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற ஃப்ரீ கிவ்வேஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆல்சேஸ்ல ஃப்ரீ கிஃப்ட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்ததா வெனு கடை வந்து பாத்துறோம். ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 3 மேட்சஸ் தான் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க 2 மேட்சஸும், பேட் செகண்டா பண்ணாங்க 1 மேட்சஸ், இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 180 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் 180க்கு மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் வேணுமா இருக்கும் பாத்துங்க. ஹையஸ்ட் ஸ்கோர் ராஜஸ்தான் ராயல்ஸ் 199க்கு 4 விக்கெட்ஸ் தான் வந்து இழந்திருக்காங்க. லோவர் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சேம் அதே ராஜஸ்தான் ராயல்ஸ் 144 ரன்னுக்கு அவங்க 9 விக்கெட்ஸும் வந்து இழந்துட்டாங்க. பார்த்ததுதான் ரீசன்ட் ரெக்கார்ட். ஸோ ரீசன்ட் ரெக்கார்ட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 T20ல ஆவரேஜ் ஸ்கோர் 182 அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் 49 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 31 விக்கெட்டும், ஸ்பின்னர் 18 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வேணுலையுமே ஃபாஸ்ட் பவுலர் தான் நல்லாவே வந்து சப்போர்ட்டிங் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெட்வெட் ரெக்கார்ட் வந்து பாத்துருவோம். ஸோ ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 டீமுமே அண்ட் KKR அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 பேருமே 4 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதாவது லாஸ்ட் 5 வருஷத்துல 9 மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. அதுல ராஜஸ்தான் ராயல்ஸும் 4 மேட்சஸ், KKRம் பாத்தீங்கன்னா 4 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் மழை பெஞ்ச காரணத்தினால அந்த மேட்ச் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நோ ரிசல்ட்னு அப்படி வந்துருச்சு. இதுல ஹெட்வெட்ல 2 பேருமே ஒரு ஈக்குவல் டஃப் தான் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த 2 டீமுக்கு ப்ராப்பர் 11ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். KKR பொறுத்த வரைக்கும் குயின்டன் டிகாக் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், சுனில் நரேன், இவங்க 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரஹேனே, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்டர் ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, ஆண்ட்ரின் நோக்கியா, வைபோ அரோரா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ இதுதான் KKR ஒரு ப்ராப்பர் 11ஸா வந்து இருக்கு. இதுல
12வது பிளேயர் அதாவது இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா ரகுவன்சி தான் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வராரு வைபவ் அரோராக்கு பதில. ஃபர்ஸ்ட் பேட்மேன் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ரகுவன்சி அது வெங்கடேஷ் ஐயருக்கு அடுத்தது வந்து ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் பவுல் அப்படின்னா வைபவ் அரோரா தான் அந்த 11க்கு வந்து இருப்பாரு. அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் 11 பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, ரியான் பராக், துருவ் ஜுரல் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், சிம்ரன் ஹெட்மேயர், துபே, ஜஃபோ ஆர்ச்சர், தீக்ஷனா, தேஷ்பாண்டே, சர்மா அண்ட் ஃபைசல் ஃபரூக்கி. ஸோ இதுல இம்பாக்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஃபைசல் ஃபரூக்கி தான் வந்து இருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஃபைசல் ஃபரூக்கி டைரக்ட் 11ஸ்ல வந்து இருந்துருவாரு. அதே ஃபர்ஸ்ட் பேட்னா சஞ்சு சாம்சன் டைரக்ட் 11ஸ்ல இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த டீம்ல 4 ஓவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 பவுலர்ஸுமே அவங்களோட 4 ஓவர் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல 6th பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரியான் பராக் இருக்காரு, நிதிஷ் ராணா இருக்காரு, தூபே இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 பேர் இருக்காங்க. 3 பேரும் ஆஃப் பிரேக் பவுலர் ஸ்டைல் தான். இதுல ஆப்பரன் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆப்பரன் டீம்ல கூட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாப்லயே 4 பேர் வந்திருக்காங்க. டாப் 6ல 4 பேர் இருக்கனால தீக்ஷனாவை தவிர்த்து எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் மேட்ச் நிதிஷ் ராணாவுக்கு வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த மேட்சும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா நிதிஷ் ராணாவை ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும் இந்த மேட்ச் நீங்க பிக் பண்றது. அடுத்ததா கேகேஆரோட 4 ஓவரை பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்னா சேம் இந்த 4 பிளேயர்ஸ் அண்ட் 5வது பிளேயர் சுனில். கிட்டத்தட்ட இந்த 5 பேருமே அவங்களோட 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவங்களுக்கு வந்து பவுலிங்ல சப்போர்ட் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆண்ட்ரூ ரசலுக்கு மோஸ்ட்லி பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து அவங்க ட்ரை பண்ணவே கிடையாது. பட் இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ரசலுக்கு ஒரு 1 or 2 ஓவராச்சும் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா வைபவ் ஓவரை கம்மி பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ரூ ரசலுக்கு ஒரு ஓவராச்சும் கொடுத்து ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இப்போ 2 டீமுக்கு பிளேயிங் யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ 2 டீமோட டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேகேஆர்ல குண்டன் டிகாக், சுனில் நரேன் இவங்க 2 பேரும் டபுள் ஆப்ஷன் பிக்ல டாப் 6லயே வந்திருக்காங்க. ஆண்ட்ரூ ரசல் வந்து இருக்காரு. ஆண்ட்ரூ ரசலை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல. இந்த மேட்ச் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இருந்தாலும் ஒரு டபுள் ஆப்ஷன் பிக்ல பிக் பண்ண முடியுமாங்கிறது பெரிய டவுட்டா தான் இருக்கனால இவங்க 2 பேரும் டபுள் ஆப்ஷன்ல பிக் பண்ணிருக்கேன். ஆர்ஆர்ல துருவ் ஜுரல் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. அடுத்ததா ஆர்ஆர்ல ஹை பர்சனல் பிளேயர்ஸ் தனியா, லோ பர்சனல் பிளேயர்ஸ் வந்து தனியா வந்து பிக் பண்ணியிருக்கேன். இதுல எதுக்குன்னா ஹை பர்சனல் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், லோ பர்சனல் பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல யார் யாருக்கு இப்ப நான் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தனித்தனியா பிரிச்சு வந்து பார்த்துருவோம். ஹை பர்சன்டேஜ்ல சஞ்சு சாம்சன் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. மேட்ச் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல டக்கு டக்குன்னு 2 பேர் விக்கெட்ஸ் இழந்துட்டாங்க. அந்த இடத்துல நம்ம நின்று ஒரு ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போய் ஆகணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அதை பயன்படுத்தி கொண்டு போயிட்டே இருந்தார். லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இந்த மேட்ச் அதே பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய டவுட் தான். ஏன் அப்படின்னா இந்த வெனுல ஒரு பிளே பண்ண மேட்சஸ் ஒரு 3 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. 3 மேட்சஸ்ல ஒரு மேட்ச் மழை பெஞ்சல கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸுக்கு 2 மேட்சஸ்லுமே பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்லை. 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் இந்த மாதிரி ஸ்கோர் அதுக்குள்ளாரே அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு மேல எல்லாம் போக கிடையாது. 18, 15 இந்த மாதிரி விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்ல. ஹெட் வெட்லயும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா அந்த ரீசெண்டான மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் பெரிய ரெக்கார்ட்ஸ் இல்ல. ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வந்து அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. பட் இந்த மேட்ச் எட்வர்டா இருக்கட்டும் பெனுவா இருக்கட்டும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நான் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செகண்ட் பேட்னா சஞ்சு சாம்சன் அந்த இடத்துல எடுத்துட்டு நீங்க வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல 52 ஆப்ஷனா ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசன்ட் ஃபார்ம் ஸ்டார்ட் அப்லயே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் நான் இந்த மேட்ச் ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஜெய்ஸ்வால் ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப ஒரு மோசமான ஒரு விக்கெட்ஸ் தான் சொல்லலாம். பெருசா அவர்கிட்ட வந்து ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியல. இந்த வெனுலியாச்சும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வெனுலியும் டக் அவுட் ஆயிருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் விக்கெட்ஸ் இழந்திருக்காரு. இந்த வெனுலியுமே போல்டு முறையில விக்கெட்ஸ் இழந்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுல லாஸ்ட் சீசன்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. அதுல விக்கெட் இழந்துட்டாரு. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. சரி, ஓகே. பட் ஹெட் வேர்ட்ல என்ன மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஹெட் வேர்ட்ல ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் நான் ஜெய்ஸ்வால்ட் இருந்து நான் ஒரு 30ல இருந்து ஒரு 35 பிளஸ் ஸ்கோர் வரையும் ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஒரு 1 or 2 கேச்சஸ் பிடிக்கிற வாய்ப்புகள்
இருக்கு இந்த மேட்ச் தான் பொறுத்த வரைக்கும். ஜெய்ஸ்வாலோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ரியான் பராக் இந்த டீமோட கேப்டன்ஷிப் இவர் தான் பண்றாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் சொதப்பிருச்சு, பட் இந்த வெனு ராஜஸ்தானோட வெனுனே சொல்லலாம். இந்த மேட்ச்ல ரியான் பராக்கு ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்கு. ஆவரேஜா லாஸ்ட் மேட்ச் ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. ஹெட் வெட்லயும் நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்திருக்கு ரியான் பராக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி பவுலிங் ஆப்ஷன்லாம் கிடையாது, ஆஃப் பிரேக் பவுலர் பண்றாரு. சப்போஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் நிதிஷ் ராணா கூட ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க. இந்த மேட்ச் மோஸ்ட் ப்ராபபிலி நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியான் பராக் கூட போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் ப்ராபபிலி என்னை பத்தி பவுலிங் ஆப்ஷன் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பேட்டிங்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். துருவ் ஜுரல் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் விக்கெட் கீப்பிங் அண்ட் பேட்டிங்ல சேர்த்து ஆவரேஜா ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ பேட்டிங்ல அவர் வர டவுனுக்கு நல்லா அடிச்சு ஆடக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இவரோட டவுன். பட் டாப் ஆர்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. இந்த 4 பிளேயர்ஸ் விக்கெட் இழந்துட்டு லாஸ்ட் மேட்ச் மாதிரி டக்கு டக்குன்னு விக்கெட் இழந்துருவாங்க. துருவ் ஜுரல் பேட்டிங் ஆர்டர் வந்துருவாரு அப்படிங்கிறது இந்த மேட்ச் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்தில் துருவ் ஜுரல் பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா அவரோட பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 20+ ஸ்கோர் அந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். சோ அப்புறம் விக்கெட் கீப்பிங் எல்லாம் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் சேர்த்து ஒரு 45ல இருந்து 50+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ல எதிர்பார்க்கலாம். இதுல என்ன ஆகும்னா லாஸ்ட் மேட்ச் துருவ் ஜுரல் பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை விக்கெட் வந்துட்டாரு. இருந்தாலும் 80% வரையும் பீப்புள்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு துருவ் ஜுரல் ஜெய்ஸ்வாலை நம்புறாங்க. ஸோ இதுல துஷார் தேஷ்பாண்டே லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா போல் பண்ணியிருந்தாரு. 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாரு. 50% வரையும் இவரை பிக் பண்ணியிருக்காங்க. தீக்ஷனா ரொம்பவே சூப்பரான பவுலர், நல்ல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள பவுலர். இவரும் கிட்டத்தட்ட ஒரு 50% வரையும் பிக் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா தீக்ஷனாவோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல டாப் 6ல 4 லெப்டிஸ் வந்திருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது தீக்ஷனா ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்டா போல் பண்ணாலும் சரி 2 விக்கெட் அப்படிங்கிறது இந்த மேட்சஸ் வந்து எதிர்பார்க்கலாம். 2ங்கிறது 3ஆ கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிராண்ட் லீக்கு ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயரா வந்திருப்பாரு தீக்ஷனாவை பொறுத்த வரைக்கும். தேஷ்பாண்டே லாஸ்ட் மேட்ச் நல்லாவே ஒரு பவுலிங் பண்ணியிருந்தாரு, நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்துருந்துச்சு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட், இந்த மாதிரி காம்பினேஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்த லோ பர்சன்டேஜ் கூடிய பிளேயர்ஸ் நிதிஷ் ராணா பேட்டிங்ல லாஸ்ட் மேட்ச் பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை, கொஞ்சம் ஏர்ல விக்கெட் வந்து இழந்துட்டாரு. லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்திருந்தாங்க, ரொம்ப லோ பர்சன்ட். கிட்டத்தட்ட இந்த லோ பர்சன்ட் காம்பினேஷன் எல்லாம் 30% கீழே பிக் பண்ணிருக்கவங்களை மட்டும் தான் நம்ம பிக் பண்ணிருக்கோம். இந்த 2 பிளேயருமே கொஞ்சம் டீசென்டான ஹை பர்சன்டேஜ் 30% இருக்காங்கன்னா பேலன்ஸ் இருக்க இந்த 4 பிளேயருமே ரொம்ப லோ பர்சன்டேஜ் 5% கீழே இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். இதுல இந்த மேட்ச் நிதிஷ் ராணா அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் பவுலிங் ஆப்ஷன் ஒரு ஓவர் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா விட்டு நம்ம 1 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல இந்த மேட்ச் என்னைய பொறுத்திருக்கு நான் நிதிஷ் ராணாட்ட இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஓவராலா ஒரு 65ல இருந்து ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத நிதிஷ் ராணாட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து பிக் பண்ணிக்கலாம். அடுத்த சிம்ரன் ஹெட்மயர் பினிஷிங் ரோலர், கடைசி அந்த ஹிட்டிங் ரோலர்னு சொன்னா கடைசி அவர் வர டவுனுக்கு எல்லா பாலுமே அடிச்சு தான் ஆடணும். அதே மாதிரி எல்லா பாலுமே அடிச்சு ஆடுவாரு. 5ல இருந்து ஒரு 10 பால் பிடிச்சாவே போதும். அவர் இருந்து 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ சிம்ரன் ஹெட்மயர் ஒரு பினிஷிங் ரோலர். இவர் எப்ப நீங்க இம்பார்ட்டன் கொடுக்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் மாதிரி டாப் ஆர்ல டீம் கொலாப்ஸ் ஆயிரும் அப்படின்னு நினைச்சு ஒரு டீமை மேக் பண்ணினா அதுல சிம்ரன் ஹெட்மயர் ரொம்ப இம்பார்ட்டன் பிளேயரா வந்திருப்பாங்க. இல்ல இந்த 5 பிளேயருமே வந்து கடைசி வரையும் இந்த ஸ்டேபிளா நின்று மேட்ச் வந்து முடிச்சிருவாங்க, சிம்ரன் ஹெட்மயருக்கு பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜா ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் தான் வந்து கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி பாயிண்ட் கேச்சஸ் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் கிடைக்க முடியும். பேட்டிங்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்காது. நான் இந்த மேட்ச் சிம்ரன் ஹெட்மயர் பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா ஒரு 20+ ஸ்கோர் பிளஸ் ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஜாஃபோ ஆர்ச்சர் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே ஒரு மோசமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் மோசமான தொடக்கத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பெருசா அவருக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கல. அவரோட பவுலிங்க பிரிச்சு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மேட்ச் ஜாஃபோ ஆர்ச்சர் டெத் ஓவர் பவுலர், ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்டா போல் பண்ணாலும் சரி, நான் பர்டிகுலரா 2 விக்கெட் வரையும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன்.
ஸ்டார்டிங் ஸ்விங் நல்லாவே இருக்கும் இந்த வெனுவுல. ஃபாஸ்ட் பவுலருக்கு ஸ்டார்ட் அப்லயே நல்ல ஒரு ஸ்விங் இருக்கும். அதுலயே எனக்கு தெரிஞ்சு குயின்டன் டிகாக் அல்லது சுனில் நரேன்ல யாராச்சும் ஒருத்தர் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் அந்த பவர் பிளே இவரோட ஓவர் ஸ்டேபிளா நின்னுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விக்கெட் கிடைக்குமா கொஸ்டின் தான். இப்போதைக்கு ஸ்டார்ட் அப்லயே ஜாஃபா ஆர்ச்சர் 1 or 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஜாஃபா ஆர்ச்சர் ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த டூபே ஒரு பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர் கிடையாது, பேட்டிங் ஆப்ஷன் தான் அவர் வச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க. பேட்டிங் ஆர்டர்ல அவர் கண்டிப்பா வந்தாருன்னா ஒரு 15 ல இருந்து 20 பிளஸ் ஸ்கோர் அடிக்கிறதே வாய்ப்பு இருக்கு. பட் டாப் ஆர்டர்ல இருக்க குவாலிட்டியான பேட்ஸ்மேன் பார்த்துட்டு இந்த மேட்ச் வருவாரான்னு பெரிய டவுட் தான். ஸோ அதனால இவர் வந்து நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஷர்மா ரைட்டா மீடியம் ஃபெஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பவுல் டேன் ஆச்சுங்க. ஒரு பவுலிங் நல்லாவே கட் ஆச்சு, நல்லாவே ஸ்விங் ஆச்சு. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி, ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்த ஃபைசல் ஃபரூக்கி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். இந்த வெனுல அந்த பர்டிகுலரா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்லாவே விக்கெட் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் சீசன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் நல்லாவே விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நான் பர்டிகுலரா ஃபைசல் ஃபரூக்கி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா இவரை நீங்க 50 ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த டீம்ல லோ பர்சன்டேஜ்ல ஜாஃபா ஆர்ச்சர் 1, சர்மா 2, நிதிஷ் ராணா 3. இந்த 3 பிளேயருமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. போத் இன்னிங்ஸ்ல கூட நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல ஃபைசல் ஃபரூக்கி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. இப்போ இந்த லோ பர்சன்டேஜ்ல 6 பிளேயர்ல 4 பிளேயர் வந்து ஒரு ஆப்ஷன்ஸ்ல ஒரு பெஸ்டான பிளேயரா வந்திருக்காங்க. ஹை பர்சன்டேஜ்ல இந்த மேட்ச் சஞ்சு சாம்சன் கொஞ்சம் நான் பர்சனலா ஒரு ஃபேண்டசி வேல்யூ இறங்கிரும், பெரிய பாயிண்ட்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ அதனால நான் அவர் வந்து கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு சிங்கிள் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது வேணா அவருக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிறேன். ஜெய்ஸ்வால் 1, தீக்ஷனா 2, ரியான் பராக் அல்லது துருஜுரல் 3. ஸோ இந்த 3 பிளேயரோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சை பொறுத்திருக்கும். ஸோ ஹை பர்சன்டேஜ்ல 1, 2 துருஜுரல் அல்லது ரியான் பராக் இந்த 3. லோ பர்சன்டேஜ்ல ஆக்சுவல் சேம் இந்த 3 பிளேயர் அண்ட் ஃபைசல் ஃபரூக்கி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். அடுத்தா கேகேஆர்ல ஹை பர்சன்டேஜ் கூடிய பிளேயர்ஸ்ல குயின்டன் டிகாக், சுனில் நரேன், ரகேனா, வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரூ ரசல், வருண் சக்கரவர்த்தி. இதுல இந்த 3 பிளேயருமே லாஸ்ட் மேட்ச் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. வருண் சக்கரவர்த்தி ஓவர் நல்லாவே அடிச்சு எடுத்துட்டாங்க, ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு. பட் இருந்தாலும் ஸ்கோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா போயிருச்சு. இருந்தாலும் 80% வரையும் இவரை பிக் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ரூ ரசல் 60, வெங்கடேஷ் ஐயர் 56. கிட்டத்தட்ட லாஸ்ட் மேட்ச் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் இன்னும் அவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ இந்த மேட்ச் சேம் அதே மாதிரி தான். குயின்டன் டிகாக், சுனில் நரேன் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். அவங்கள ரிஸ்க் எடுக்கவே முடியாது. ஸ்மால் லீக்ல கேப்டன்ஷிப் சுனில் நரேன், குயின்டன் டிகாக் வைஸ் கேப்டன் இந்த மாதிரி காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அவங்கள ரிஸ்க் எடுக்கவே நம்ம முடியாது. இதுல ரகேனாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் கேப்டன்ஷிப் நாக் சூப்பரா பிளே பண்ணி குயிக் ஃபயரா வந்து அடிச்சு தவுத்திட்டாரு. காரணம் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேக்குள்ளே ஒரு விக்கெட்ஸ் விழுந்துருச்சு. அதனால ஒரு பவர் பிளேக்குள்ள வந்து அந்த பவர் பிளே பயன்படுத்திட்டு நல்லாவே அடிச்சு ஆடிட்டாரு. இன்கேஸ் இந்த 2 பிளேயருமே பவர் பிளே விக்கெட்டை இழக்காம பிளே பண்ணிட்டாங்க. அஜன்கே ரஹேன பவர் பிளே முடிஞ்சு ஒரு 6-7 ஓவருக்கு அப்புறம் தான் பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து இந்த மேட்ச் ஒரு 20+ ஸ்கோர் அப்படிதான் எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்டா பேட் பண்றாருன்னா இவர் நீங்க 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெங்கடேஷ் ஐயர் இந்த மேட்ச் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. என்ன ஒண்ணு ஆஃப் பிரேக் பவுலர் ஆப்போனன்ட் டீம்ல வந்து இருக்கிறாங்க. தீக்ஷனா நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர். எனக்கு தெரிஞ்சு இவங்க பேட்டிங் ஆர்டர் வரட்டவனும் கண்டிப்பா தீக்ஷனா பவுலிங் ஆப்ஷன் வந்துருவாரு. அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் அவர்கிட்ட மிஸ் ஆயிட்டார் அப்படின்னா இவர்கிட்ட நம்ம ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒரு 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள ஒரு பிளேயரா வந்து இருப்பாரு வெங்கடேஷ் ஐயரை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஆண்ட்ரூ ரசல் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்லயும் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே விக்கெட்டை வந்து இழந்துட்டாருன்னு சொல்லணும். அண்ட் பவுலிங் ஆப்ஷன் இவர் கொடுக்க கிடையாது. இந்த மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆண்ட்ரூ ரசல் இருந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் பேட்டிங்ல வந்து கண்டிப்பா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது நான் பர்சனலா எதிர்பார்க்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 ஓவர்ல வந்துட்டாரு அப்படின்னா ஒரு 30+ ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பர்சனலா வந்து எதிர்பார்க்கிறேன். இல்ல கடைசி அந்த ஒரு ஓவர்ல தான் பேட்டிங் வராரு அப்படின்னாலும் 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு ஆண்ட்ரூ ரசல பொறுத்த வரைக்கும். அடுத்தா வருண் சக்கரவர்த்தி லெக் பிரேக் பவுலர். இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. லாஸ்ட் மேட்ச் சொதப்பிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 விக்கெட் அப்படிங்கிறது போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து எதிர்பார்க்கலாம்.
ஸோ பார்த்தா லோ பர்சன்டேஜ்ல ரிங்கு சிங் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே ஸ்டார்ட் அப் இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் இழந்துட்டாரு. இந்த மேட்ச் அவர் பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த இதுல வெங்கடேஷ் ஐயருக்கு அப்புறம் ரகுவன் சி போறாரு. ரகுவன் சிக்கு அப்புறம் தான் ரிங்கு சிங் வந்து பேட்டிங் ஆப்ஷனுக்கு வராங்க. இன்கேஸ் ரகுவன் சியோட பேட்டிங் ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரிங்கு சிங் இருந்து இந்த கேச்சஸ் மூலியமா ஒரு 12 கேச்சஸ், ஒரு 16 டீம்ல பைனான்ஸ் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிருச்சு, ரிங்கு சிங் பேட்டிங் ஆர்டர் வந்துட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்து தாராளமா ஒரு 20 ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். நான் இந்த மேட்ச் ரிங்கு சிங்கை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஏன்னா செகண்ட் ஹாப் பேட் பண்ணும்போது ஒரு டார்கெட் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாக்குள்ள ஒரு ரொட்டேஷன் பண்ணி அடிச்சு ஆடி ஸ்கோர் வந்து கொண்டு போயிருவாருனால நான் இந்த மேட்ச் ரிங்கு சிங்கை செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன். அடுத்த ரமன்தீப் சிங். ஸோ ரமன்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன் ரொம்ப பின்தங்கி வச்சுட்டாங்க. இந்த மேட்ச் பேட்டிங் ஆப்ஷன் கிடைக்குமாங்கிறது பெரிய டவுட் தான். இது வந்து ஒரு 10 இருந்து ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஹர்ஷித் ராணா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆண்ட்ரன் நோக்கியா ஸோ லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கல, ஜானசனுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரன் நோக்கியா தான் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெத் ஓவர் பவுலரு ஹர்ஷித் ராணா அண்ட் நோக்கியா, இவங்க 2 பேர் தான் அந்த டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றதுனால ஹர்ஷித் ராணா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. நோக்கியாவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அவருக்கு நல்லாவே அந்த ஸ்விங் இருக்கனால கண்டிப்பா இவர்கிட்ட நம்ம ஒரு 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். வைபவ் அரோரா லாஸ்ட் மேட்ச் அவரோட ஓவர்ஸ் ரொம்பவே எக்ஸலன்ட் ஸ்கோர்ஸா வந்து போயிருச்சு, இருந்தாலும் ஒரு விக்கெட்ஸ் வந்து இருந்திருந்தாரு. இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரதுக்கு நம்ம ஐபிஎல் இருக்கு. ஃபர்ஸ்ட் பவுல்னா வைபவ் அரோரா டைரக்ட் 11ல வந்துருவாரு. செகண்ட் பவுல்னா ரகுவன் சி தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட் வந்து வருவாங்க. சோ அப்படி இருக்கும்போது வைபவ் அரோரா இந்த மேட்சும் பெரிய அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி கமிஷன் எதிர்பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. செகண்ட் பவுல்னா நீங்க வந்து இவரை 50 ஹவர்ஸ் கூட ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ரகுவன் சி கரெக்டா அவரோட வர பேட்டிங் டவுனுக்கு அவரோட ஆப்ஷனை பயன்படுத்திக்கிட்டு நல்லாவே ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட்னா ரகுவன் சி ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. செகண்ட் பேட்னா ரகுவன் சியை நீங்க ஒரு 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டீம்ல லோ பர்சன்டேஜ்ல ஹர்ஷித் ராணா போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஆண்ட்ரன் நோக்கியா ஃபர்ஸ்ட் பவுல்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிங்கு சிங் செகண்ட் பேட்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லோ பர்சன்டேஜ் இந்த 3 பிளேயருமே ரொம்ப ஒரு சேஃபான பிளேயர்ஸ்ல ஸோ ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பிளேயரா வந்திருக்காங்க. இதுல வைபவ் அரோரா ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா கூட அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹை பர்சன்டேஜ்ல டாப் ஆன்ல 2 பிளேயர் வெங்கடேஷ் ஐயர், வருண் சக்கரவர்த்தி. ஆண்ட்ரூ ரசல் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா டெத் ஓவர் பவுலர்ஸ் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துருவோம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஹர்ஷித் ராணா, ஆண்ட்ரன் நோக்கியா இவங்க 2 பேரும் டெத் ஓவர் வந்து பவுல் பண்றாங்க. ஸோ டெத் ஓவர் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கடைசி டைம்ல 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால ஸோ 2 பேர்ல எனி பேருக்கு நீங்க ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அது ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஜாஃபோ ஆர்ச்சர், சர்மா இவங்க 2 பேருமே அது டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜாஃபோ ஆர்ச்சர் இந்த மேட்ச் கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப்புக்கு நல்ல ஒரு ஒர்க்மா பிளேயரா இருப்பாரு அப்படிங்கிற நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன், அதாவது ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது குயின்டன் டீகாக், சுனில் நரேன் இவங்க 2 பேர் தான் ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷனா வந்திருப்பாங்க கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷனுக்கு. அதே கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா நோக்கியா, ஆண்ட்ரூ ரசல், ஜாஃபோ ஆர்ச்சர், நிதிஷ் ராணா இவங்க வந்து பிக் பண்ணியிருக்கோம். இதுல நோக்கியா டெத் ஓவர் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா நோக்கியாவுக்கு வந்து நான் பர்டிகுலர் ட்ரை பண்ணியிருக்கேன். இல்ல உங்களுக்கு ஹர்ஷித் ராணாக்கு நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும் தாராளமா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆண்ட்ரூ ரசல் ஏன் பிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல, பேட்டிங்ல வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் பவுலிங் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்து அதுல விக்கெட்ஸ் கிடைக்கும், பேட்டிங்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் அடிப்பாரு அப்படிங்கிற ஒரு கால்குலேட்ல நான் ஆண்ட்ரூ ரசலுக்கு வந்து ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஜாஃபோ ஆர்ச்சர் இந்த வெளுவுல நல்லாவே அவருக்கு நல்ல டேர்ன் ஆகும், பவுலிங் நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து நான் அவருக்கு ஒரு கேப்டன்ஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். நிதிஷ் ராணா லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல கொஞ்சம் சொதப்பிட்டாரு, இருந்தாலும் பவுலிங் ஆப்ஷனும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருந்தாங்க. ஸோ நான் இந்த மேட்சும் சரி அதே மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல நிதிஷ் ராணா கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுல ஸ்மால் லீக்ல இந்த 2 பிளேயர் இதை தவிர்த்து ஆர்ஆர்ல இருந்து நீங்க வேற ஏதாச்சும் ஸ்மால் லீக்ல ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா சேம் ரியான் பராக் அதாவது துருஜுரல் இவங்க 2 பேரும் யாரும் கூட ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்தா அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.